பிரசங்கியின் புஸ்தகம் ஆடியோ வடிவில். பிரசங்கி முன்னுரை. பிரசங்கி ஒரு ஞானவானின் எண்ணங்களை உள்ளடக்கியது. அவர் மனுஷ வாழ்வு முரண்பாடுடையது என்றும் குறுகிய வாழ்க்கை எனவும் காண்கிறார். மனித வாழ்வில் காணப்படும் அநீதி, விசுவாசமின்மை அவருக்கு சவாலாக தோன்றுகின்றன. எனவே வாழ்க்கையே ஒரு மாயை என்று முடிவுக்கு வருகிறார். மனுஷரின் பிரயாசத்தை ஆண்டு வழிநடத்தும் கர்த்தரின் வழிகளை இன்னதென்று அவரால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆயினும் மனுஷர் தங்கள் பிரயாசத்தினால் பாடுபட்டு உழைப்பது விருதா என்னும் கர்த்தர் அருளும் ஈவுகளை வேண்டிய மட்டும் பெற வேண்டுமென போதிக்கிறார். இப்புஸ்தகத்தில் மனித வாழ்வு மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். இப்பகுதி வேதாகமத்தில் இடம்பெற்றிருப்பதற்கு காரணம், வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்வதற்கு மனதை பிரயோகம் பண்ணினதற்கு மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை காட்டுகின்றது. இப்பகுதி தங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு என்று அநேகர் கருதலாம். ஆனாலும் இக்கருத்துக்களை படம் பிடித்து காட்டும் வேதாகமம் தேவன் மீது மனிதர்கள் வைக்கும் விசுவாசம்தான் நிறைவான வாழ்வை அளிக்க வல்லது என்ற கருத்தை வலியுறுத்தி கூறுவதை உணர வேண்டும். அதிகாரம் 1. வாழ்க்கையானது மாயையே. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. தான் உதித்த இடத்திற்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது. தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறது இல்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்ததே. முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகம் இல்லை. அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. கோணலானதை நேராக்கக்கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானமடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியீனத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறதென்று கண்டேன். அதிக ஞானத்தினாலே அதிக சலிப்புண்டு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன்.